என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேஷராசி நேயர்களுக்கு இது எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும். நான் சொன்னப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனி வேறு ஆரம்பம். அதனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சரி, எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவேனா, தொழில் நல்லா இருக்குமா, இப்படின்னு பலவித சந்தேகங்கள். நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். இந்த வருடம் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கார். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ உங்களுக்கு காரியம் சித்திக்கும். விசா கிடைக்கும். அதிக பொறுப்புள்ள ஒரு வேலைக்கு ப்ரமோஷனோ, அதிக சம்பளமோ, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கோ நீங்கள் போகிறீங்க. இதை எல்லாத்தை விட கணவன் மனைவி உறவு, திருமண வாழ்க்கை கெட்டி மேளம் கொட்டியே தீரும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு ராகதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும். திருமண வாழ்க்கை நடக்கும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அதே மாதிரி தான் தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், பேங்க் லோனு அப்படின்லாம் கிடச்சி எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. அற்புதமான வாழ்க்கை வரும். மேஷராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இந்த 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும்போது தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறக்குது. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மிக கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும், சனி செவ்வாய் காம்பினேஷனில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம். ட்ரேட் புரட்சி, பொருளாதார புரட்சின்னு கூட நீங்கள் சொல்லலாம். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். கண்ட மேலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் பிரச்சனை வரும். அதுவும் நீங்கள் ரொம்ப வேகமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள். இந்த காலகட்டத்தில் பொருளாதார புரட்சி, பொருளாதார போர், ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இது இருக்குது. ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த காலகட்டம் மிதுனத்தில் குரு இருக்கிற வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மேஷராசி மட்டும் இல்லை, 12 ராசிக்காரர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளியூரோ ஒரு வேலை அப்படின்னு உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். மொத்தத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் வருடப்பிறப்பு எப்படி இருக்க போகிறது என்றால், சார் சூப்பராக இருக்க போகிறது யாருன்னா அது நீங்கள் தான். அடப்போங்க சார், உங்களுக்கு இதே வேலை, எப்போனாலும் நீங்கள் எந்த ராசிக்கு வந்தாலும் இதான் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக உண்மையில் அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு இருக்கிற ஹைலைட்டே என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன். இந்த சூரியன் உச்சமடைகிறார், யோகாதிபதி. உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்கள் சில விஷயம் படி தான் நடக்கும். நிர்வாகம் எடுப்பதே முடிவு. ஃபைனல் அத்தாரிட்டி என்ன, ஒரு மேனேஜர்கிட்ட நீங்கள் லீவ் கேட்குறீங்க, அவர் எடுப்பது தான் இறுதி முடிவு. இதில் யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் சரி, அவர் எடுக்கிறது இறுதி முடிவு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கெல்லாம் ஹெச்ஓடி யாருன்னா சூரியன். அந்த ஹெச்ஓடி எடுப்பது தான் இறுதி முடிவு நவகிரகங்கள்லேயே. அந்த ஹெச்ஓடி உங்களுக்கு மேஷத்தில் உச்சமடைகிறார். எவ்வளோ பெரிய விஷயம், சூப்பரான விஷயம், சிறப்பான விஷயம். மேஷத்தில் உச்சமடையும் பொழுது என்ன ஆகிறது என்றால், யோகாதிபதி உச்சம் என்பதால் அப்போ யோகங்களை அள்ளித்தர வருகிறார். 2 கூடிய தனாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கிறார். ராகுவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், புதனுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், சனியுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பேர் 12ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா, அசுப விரயங்களை குறைப்பார். அது என்ன அசுப விரயம் சார்? இப்போல்லாம் சும்மாவே செலவு பண்ணுறாங்க சார். எல்லாருமே சும்மாவே செலவு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலையில் ஒரு டீ வேணும்னா உடனே ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 110 ரூபா ஒரு டீ கொடுத்து குடிக்கிற ஒரே ஆள் நீங்கள் நம்மளாக தான் இருப்போம். ஆனால் எங்கே போனாலும் ஒரு டாக்ஸி போட்டுறோம், சர்ஜி சார்ஜு, அந்த சார்ஜு இந்த சார்ஜுன்னு போட்டுறோம். அவன் போடுறான் 500 ரூபா 400 ரூபா போடுறாங்க. நம்ம பணத்தை கொடுத்து நம்ம டாக்ஸியில் போகிறோம் 15 ரூபா டிக்கெட்டுக்கு. எல்லாம் மாறி போச்சு உலகம். அசுப விரயங்கள்னு சொல்லக்கூடாது, அப்போல்லாம் சொல்லாதீங்க சார்.
இதெல்லாம் ஜென்ரல் லைஃப் சார்னு சொல்கிற அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து அசுப விரயங்கள் போன்றவை அதிகம். ₹1 வேல்யூவை உங்களுக்கு புரிய வைப்பார் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான். உழைச்சாதான் சோறு, அது எல்லாம் ராம்ஜிக்கும் அதே தான், யாருக்காக இருந்தாலும் அதே தான். ஒன்று நல்லா புரியும், உழைச்சாதான் சோறு. ஸோ அப்போது நம்ம உழைப்பு எதை நோக்கி இருக்கணும்? நான் கூட தம்பிகிட்ட சொன்னேன், 24 hours ஷூட்டிங் கொடுத்துட்டே இருக்கேன்டா, வர்ற கன்சல்டேஷனே பார்க்க முடியடா. எதுக்காக நம்ம கன்சல்டேஷன் வந்து பார்க்குறதுக்கு தானப்பா நம்ம மையமே வச்சுருக்கோம், ஜோதிட மையம் எதுக்கு வச்சுருக்கோம்? அப்போது நேரமே ஒதுக்கிறது இல்லை. இது கூட ஒரு அசுபம் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரமின்மை என்பதால் நீங்கள் வந்து பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறது கூட ஒரு அசுபம் தான். அந்த மாதிரி உங்கள் நேரங்களை ஸ்கெடியூல் பண்ணி இது நம்ம ஏர்ன் பண்ணுற டைம், இது நம்ம படிக்கிற டைம், இது நம்ம பேசுகிற டைம், அந்த மாதிரி உங்கள் ஸ்கெடியூல் பண்ணி கற்றுவோம். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது டிப்ரெஷன், டென்ஷன் போன்றவை ஏற்படும். ஸோ அப்போ 12ஆம் வீட்டில் தூக்கமின்மை வியாதியால் தூக்கம் இல்லாமல் போனால் நீங்கள் மென்டல் ஆகிடுங்க. அந்த குழந்தை சொல்லுது, ஒரே டென்ஷனாக இருந்ததுப்பா. என்ன டென்ஷன் உனக்கு? நைட்டு நீ அம்மா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது, ஒரே டிப்ரெஷனாக இருக்குப்பா, ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன்ப்பா. யார் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு டென்ஷனாக ஃபீல் பண்ணுதான், டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுதான், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். இந்த வார்த்தைகள்லாம் யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறது? நம்ம தான். நம்ம பேசும்போது ஒய்ஃப்ட்ட சொல்லுவோம், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு காஃபி இருந்தால் கிடைக்குமா, ஒரு டிப்ரெஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி ஜென்ரேஷனில் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சிருச்சிங்க. உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஸோ 12ஆம் வீட்டில் இருக்கும்போது அசுப விரயங்கள் ஏற்படும். நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்குறது தான் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன். சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சார் 12ஆம் வீட்டில் சனி வருகிறார், போலீஸ் ப்ராப்ளம் வருமா, எனக்கு சட்டப்படி பிரச்சனைகள் வருமா, நான் ஜெயில் வாசம் அனுபவிப்பேனா, சிறைவாசம்? ஏன் அதெல்லாம் திருட்டு போய் பயப்படணும்? திருட்டு போய் தான் போலீஸ்காரனை பார்த்து பயப்படணும். நீங்கள் நல்லவர், உழைப்பாளி, உங்களுக்கு என்ன கவலை? சனி வந்தால் என்ன, ராம ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன? என் பொழப்பு பார்க்கவே எனக்கு நேரம் சரியில்லை. சோசியல் மீடியாவில் என்ன நடந்தால் எனக்கு என்ன, அதெல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, குருஜி எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க? கவலைப்பட நேரம் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை. காதலிச்சா தானே ப்ராப்ளம், காதலிக்கவே வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்காங்க. 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார், பணத்தை அள்ளித்தரப்போகிறார், நல்ல விஷயம். ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் இருக்கார். ஸோ உடம்புல இருக்க ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாக போகும்போது ரொம்ப நல்லா இருக்கு போறீங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே தனகாரகன் குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல 2 கிரகங்கள், ரொம்ப பலம் வாய்ந்த கிரகங்கள் இருக்குது. அதில் ஒன்று யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான், இன்னொன்று ராகு பகவான். அப்போ கிட்டத்தட்ட மிக முக்கியமான 2 மேஜர் கிரகங்கள் குருவும் சனிக்கும் மத்தியில் இந்த ராசி அமைஞ்சிருக்கு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பாவகரங்களுக்கு மத்தியில் ஒரு ராசி அமைஞ்சால் அதுக்கு பேர் பாவகத்திரி யோகம். 2 சுபகரங்களுக்கு மத்தியில் ஒரு கிரகம் அமைஞ்சுன்னா, ஒரு ராசி அமைஞ்சால் அதுக்கு பேர் சுபகத்திரி யோகம்னு பேர். அப்போ இதில் சுபகத்திரி யோகமோ பாவகத்திரி யோகமோ இல்லாமல் ஒரு பக்கம் சுவரும் ஒரு பக்கம் பாவரும் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. இதில் மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப அருமையான தனச்சேர்க்கையோடு உங்களுக்கு வருட ஆரம்பிக்குது. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, நோய் இதுகளை சொல்லக்கூடிய இடத்துல 6ஆம் இடத்துல அந்த கேது இருக்கும்போது இதுகளில் எல்லாம் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சு இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் இடத்துல புதுசாக சனி வந்திருக்கிறதுனால விரயச்சனின்னு பேர். அதாவது 12ஆம் இடம் என்பது விரயம், ராசி என்பது ஜென்மம், 2ஆம் இடம் என்பது பாதம், அதாவது பாதச்சனின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு விரயச்சனியினுடைய ஆரம்பத்தில் இருக்கும்போது என்னாகும்னா, நீங்கள் எல்லா விரயங்களையும் சுப விரயமாக மாற்றணும் முயற்சி பண்ணாலும் ஒரு அசுபங்கள் கலந்த விரயங்கள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும், நிறைய பணத்தை நீங்கள் யோசனை பண்ணாமல் செலவு பண்ணக்கூடாது, முதலீடு பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் ஒப்படைக்கக்கூடாது. இந்த வருடம் முழுவதும் ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய ராஜயோகங்கள்லாம் தருவார். பொதுவாக ராகு 11ல் இருக்கும்போது ஒரு முகூர்த்தம் எடுத்தோம்னாவே அந்த முகூர்த்தம் பெரிய வெற்றி பெறும். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கூட இந்த அளவுக்கு பவர் கிடையாது. எந்த காரியத்தையும் வெற்றி பெறணும்னா ராகுவை 11ல் வச்சு எடுப்போம், அல்லது 3ஆம் இடத்துல வச்சு எடுக்கணும், அல்லது 6ஆம் இடத்துல லக்னம் போட்டு எடுக்கணும். அப்போ ராசிக்கே 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இந்த வருடம் எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும், 7.5 சனியினால் பாதிப்பு ஏற்பட்டாலும், குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போனாலும், தன விரயங்கள் ஏற்பட்டாலும் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன பலன்கள் மாறினாலும் கூட புதிய வீடு கட்டும் யோகம் யாருக்கு இருக்குன்னா நம்ம மேசராசிக்கு இருக்குது. திருமண வாழ்க்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு வருட ஆரம்பத்திலே சந்திரனும் பலமாக இருக்கார். சுகஸ்தானத்து அதிபதி
கலஸ்தரஸ்தானம் இந்த மாதிரி இடங்களில் வரும்போது என்ன ஆகுன்னா, இந்த கலஸ்தரம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருந்தவங்க அனைவருக்குமே கலஸ்தரம் சார்ந்த பிரச்சனைகள் விலகி பெண் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இதில் 92, 93, 94, 95, 96, 97 சிம்ம ராசி, சிம்ம லக்னம், கடகராசி, கடக லக்னத்துக்காரவங்களுக்கெல்லாம் திருமண பிரச்சனைகள் இருந்துச்சு. இதில் கடகமும் சிம்மமும் லக்னமாக கொண்டு மேச ராசிக்காரவங்களுக்கு திருமணத்தில் நிறைய பாதிப்பு இருந்துச்சு. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 20, 26 வயசு அறுதி சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூரிய திசை ஆரம்பிக்கும் போது 7ஆம் இடத்துல ஜனன காலத்தில் உங்களுக்கு சனி இருந்ததுனாலையும் 8ஆம் இடத்துல சனி இருந்ததுனாலையும் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு. இந்த பாதிப்புகள்லாம் விலகக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்கிறதுனால திடீர் கல்யாணம் அல்லது திடீர் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக மேச ராசியில் இருக்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கும். அதை மட்டும் கவனமாக இருக்கணும். சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு படிப்பு விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து பயணிங்க. 7.5 சனி, அதனால் உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயம் பிரச்சனை தரும் அப்படின்ற பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லை. எப்போதுமே மேசராசி பெண்கள் நல்ல மன திடத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் இருப்பீங்க. அந்த ஆரோக்கியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் பொதுவாக மேசராசி எப்படி இருக்குது, மேசராசி இந்த புத்தாண்டுன்னா நல்ல வருடத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனச்சேர்க்கையோடு ஆரம்பித்து எதிரிகளை வென்று உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சு அமோகமான வாழ்வோடு இந்த சித்திரை மாதத்தை ஆரம்பிக்கிறீங்க. நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டு துவங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம், ராகுவோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து ராசிக்கு 3, 6 புதனோடையும் ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரனும் விரயஸ்தானத்தில் விரயங்களை கொடுக்கக்கூடிய ராகுவும் சேர்ந்து நிற்கிற இடத்துல இருக்கிறனால இந்த ராகுவோட நிலை வந்து இந்த சுக்கிரன் புதனோட ஆதிபத்தியத்தை பாதித்து நமக்கு வந்து விரயங்களை கொடுக்குமோ, வீண் விரயங்களை, சிக்கல்களை கொடுக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியது இல்லை. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ராகு தனிச்சிருந்தால் அந்த வேலையை செய்யும். அங்கே வந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கார். உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அசுரருக்கெல்லாம் குரு. ஸோ அதாவது அசுப கிரகங்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவன். ஸோ அப்படி இருக்கும்போது சுக்கிரனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கூட சேர்ற அசுப கிரகங்களாலேயும் அவரை பார்க்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கக்கூடிய அசுப கிரகங்களாலேயும் சுக்கிரன் எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. ஏன்னா அவர் தான் அசுர கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்றதுனால வந்து அவருக்கு வந்து அசுப கிரகங்கள் சேர்க்கையினால அவரோட நிலை பாதிக்கப்படாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுப கிரகங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய நல்ல சுபத்துவ பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கு அவர் நல்ல பலனை கொடுப்பார். அப்போ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய அந்த சுபத்துவத்தன்மை வந்து ராகுக்குள்ளே போயிட்டு ராகு மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்களாக கிடைக்க போகுது. நல்ல பலன்கள் ராகு என்ன 12ஆம் இடத்துல என்ன நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டு பயணம், சுப விரயங்கள், வண்டி வாகன யோகம், வீடு. ஏன்னா செவ்வாய்க்கு திரிகோணத்தில், ராசி அதிபதி செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருக்கிறதுனால வீடு மனை, வீட்டுக்கு தேவையான ஒரு கட்டுமானத்துக்கு தேவையான புது வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆண்டு துவக்கமே இருந்துகிட்ருக்கு. 7.5 சனி உங்களுக்கு தீங்கு செய்யாது அப்படின்றத நான் மேஷராசிக்காரர்களுக்கு அழுத்தமாக சொல்லிக்கிறேன். எதனாலனா குரு தொடர்பு இருக்குது. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் அங்கேயே தான் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு தொடர இருக்கிறாரு. இப்போ சுபகிரக தொடர்போடு இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவு கொடுக்காது அப்படின்றத நான் வந்து ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன். அதனால் சனி பயிற்சி நினச்சி நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 7.5 சனி உங்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவு கொடுக்காது அப்படின்றத நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம், நம்பலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆக போகிறான்னு சொன்னேன் இல்லையா. லாபஸ்தானத்துக்கு ராகு வந்துட்டால் ரொம்ப சிறப்பான யோக பலன்களை செய்வார். அதாவது லாபஸ்தானம்ன்றது வந்து 11ஆம் இடம். 11ஆம் இடம் மட்டும் இல்லை, 3, 6, 11 இது வந்து உபஜய ராசிகள்னு சொல்லுவோம். இந்த உபஜய ராசிகளில் வந்து அசுப கிரகங்களான சனி, ராகு, செவ்வாய், சூரியன் இவங்களாம் வந்து அற்புதமான பலன்களை செய்வாங்க. அதாவது இந்த சூழலில் இருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த உபஜய ராசிகளில் 3, 6, 11 ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் அதனுடைய காலகட்டங்களில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில், அவங்க எடுக்கக்கூடிய நினைக்கக்கூடிய செயல்களில் 100% வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்றதான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிற விதி. ஒரு பார்வையோடு இருக்கக்கூடிய அந்த ராகு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பொருளாதார நிலையை உயர்த்தும், உங்களோட தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த பண பரிவர்த்தனை சார்ந்த தொழிலில் இருக்காங்க இல்லையா, அதாவது ஃபினான்ஸ், அப்புறம் ஷேர் மார்க்கெட், இந்த துறையில் இருக்கவங்க, இந்த துறையில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, அவங்களோட நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இதனால் வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து, ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து கடன் சார்ந்த தொல்லைகள்,
உடல் ரீதியாக ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலம் மேஷராசிக்காரர்களுக்கு கேது கண்ணியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸ்டோனு, கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் விலகி இப்போ வந்து கேதுமே ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, சிம்ம ராசிக்கு வரப்போகிறாரு. அப்படின்னா ராசிக்கு 5ஆம் இடம்ன்றது யோகஸ்தானம். யோகஸ்தானத்துக்கு ராசி அதிபதி செவ்வாயை போலவே வேலை செய்யக்கூடிய கேது 5க்கு வர்றது, யோகஸ்தானத்துக்கு வர்றது உங்களுக்கு நீங்களே பெரிய யோகமான ஒரு நபராக மாறுறதுக்கான அர்த்தமாயிடுது. ஏற்கனவே மேசராசிக்காரர்களுக்கு மேசராசி அதிபதி செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால செல்வம் செல்வாக்கு செழிப்போடு தான் இந்த ஆண்டே துவங்குது. இது ஆண்டு முழுவதும் தொடரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால் எந்த வகையிலையும் நீங்கள் இந்த விஷயங்கள் இந்த 7.5 சனியை நினச்சோ, ராகுவோட நிலையை நினச்சோ, அசுபகிரகங்களோட தன்மையை நினச்சோ பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சிறப்பான யோக பலன்களாக கொடுக்க போகுது. குரு அதிசாரத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. கடகம் வந்து குருவுக்கு உச்ச வீடு. உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அதாவது ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் அதிசாரமாகி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று அங்கேருந்து அவர் வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் பார்வை கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான இந்த ஆண்டு முழுதுமே உங்களுக்கு எல்லா கிரக கோச்சாரங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து கோச்சார நிலையில் இருந்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு தடை காலம்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது உண்மையிலே சொல்லணும்னா வெற்றிக்கான ஒரு காலம் தான். இதை சரியாக பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்கன்றதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். இது இப்போ கோச்சாரம் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். கோச்சாரம் தாண்டி கோச்சார அடிப்படையில் கிரகநிலைகள் உங்களுக்கு சிறப்பாக ஆண்டு முழுதும் இருந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டு இந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு கூறக்கூடிய யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எதிர்காலம் நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த விசுவாச ஆண்டை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுத்து உங்கள் வாழ்வை முழுதுக்கும் வந்து இந்த ஒரு யோக பலன்கள் உங்களுக்கு தொடரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.